நீர்வளம், நிலவளம், மலை வளம் கொண்ட ஊர் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம். எவ்வளவு பெரிய அழகு பாருங்க. ஏன்னா சுத்தி சுத்தி பெரிய சிவன் கோயில்களும் மகாவிஷ்ணு கோயில்களும் இந்த பகுதியில இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். கடவுளர்களே வளம் வந்த பூமி தான் இந்த மாவட்டம். அவ்வளோ பிரபலமான இந்த ஊர் 2023 இதே ஊர் வேற விஷயத்துக்கு பிரபலமாகி விட்டது. மரக்காணம். என்னது? கள்ளச்சாராய சாவு. அதுக்கா பிரபலமாகணும்? எவ்வளோ பெரிய பிரபலங்கள்லாம் சிறப்பு இந்த ஊருக்கு இருக்கு. ஆனால் கள்ளச்சாராயத்துக்காக தான் இந்த ஊர் பேர் வெளியில தெரியுது. மரக்காணம் மரக்காணோன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டம். அதாவது இருக்கிற கோவிலுக்காக பிரபலம் ஆகல, இருக்கக்கூடிய அந்த மலைக்காக பிரபலம் ஆகல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கழிவேலி போன்ற தண்ணீர் நில வளத்துக்காக இந்த ஊர் பிரபலம் ஆகாம போயும் கள்ளச்சாராயத்துக்காக இந்த ஊர் பேர் வெளில தெரிஞ்சது. மரக்காணத்துல செத்து போயிட்டாங்க, மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் போயிட்டாங்க. இது ரொம்ப மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயம். ஆனா இன்னொரு விஷயத்துக்கும் இந்த ஊர் பிரபலம் ஆயிடுச்சு. என்னன்னா 4000 கோடி இந்த ஊர்ல மட்டும் என்ன வருமானம்? டாஸ்மாக் வருமானம் அதிகமா இருக்கா? சாயங்காலம் வெளில போக முடியுதா? போவே முடியலையா? கோயிலுக்கு, பள்ளிக்கூட படிப்புக்கு, டியூஷன் எதுக்கும் போக முடியாது. ஏன்னா 4000 கோடி. நான் நினைக்கிறேன் 4000 கோடி நம்ம கிட்ட ஏதுமா? இந்த மாவட்டத்துல 4000 கோடி உங்ககிட்ட இருக்கா? 4000 கோடியே ஒரு நாளைக்கு ஒரு கடையில 5 லட்சமா? இங்க 107 கடை இருக்கு இந்த மாவட்டத்துல. 107 கடை, 500 சந்து கடை, 1926 கோடி ரூபாய் வெறும் ஒயின் ஷாப்ல மட்டும். சந்து கடையெல்லாம் சேர்த்தா 4000 கோடி. உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணம் விவசாயம் செஞ்சு, கரும்பெல்லாம் கிடையாது இந்த பகுதியில. நெல்லு, வேர்க்கடலை, மரவள்ளி கிழங்கு, தர்பூசணி, காய்கறி, பழம், அதான் இல்ல, அதான் இந்த பகுதியில விளையக்கூடிய விவசாய பயிர்கள். அப்படி இருக்கும்போது அதுல வந்த காசு தான் 4000 கோடி. நியூ இயர், பொங்கல் எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. நியூ இயருக்கு 11 கோடியா? புத்தாண்டு தினத்துக்கு 11 கோடி. புத்தாண்டுக்கு என்ன நமக்கு சம்பந்தம்? ஜனவரி 1. பொங்கல்னா அது நமக்கு புத்தாண்டு. தை பொங்கல்னா விவசாயிக்கு அதான் புத்தாண்டு. தை 1 அன்னைக்கு பாத்தீங்க 25 கோடி. 4000 கோடி, 1900 கோடி. என்ன இது? எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்களும் உங்க வீட்லயும் கொண்டு உழைத்த காசு அத்தனையும் டாஸ்மாக் கடையில போயிடுச்சு. அததான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டாங்களோ 1000 ரூபான்னு. 2.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. 1.5 கோடி பேருக்கு தான் அந்த 1000 ரூபாய் கூட வருதான். அப்ப மிச்சம் இருக்க 1.5 கோடி பேருக்கு ஏமா பாவம்? என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கே வரல, அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா என்ன தெரியுமா இவங்க பிராமிஸ் பண்றாங்க? யாரு? நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்க வாக்குறுதி கொடுத்தது என்ன தெரியுமா? கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்கப்படும். 24,000 ரூபாய் அவங்களுக்கு வங்கி கணக்குல போடப்படும் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வாக்குறுதி எண் 252. எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்கோம்? யாருக்கும் ஒரு 3000 ரூபாய் கொடுக்கல. எப்ப கொடுத்தாங்க 3000 ரூபாய்? எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி கொடுத்தாங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி பொங்கல் வருது. ஏன் 5 வருஷம் பொங்கல் கொண்டாடவே இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல 5 வருஷமா நம்ம பொங்கல் கொண்டாடினானே இருக்கோம். அப்பயே கொடுக்கல 3000 ரூபாய். கரெக்டா எலெக்ஷன் பார்த்து 3000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா எதுக்கு? ஏமாத்துறதுக்கு தான். 100 நாள் வேலைன்னாங்க, அதாவது கொடுத்தாங்களா? யாருக்கும் வரல. 100 நாள் வந்துதா? 10 நாள் வந்துதா? 10 நாள் வந்தது. அப்ப கூட முழுசா 250 350 ரூபாய் வந்துதா? 69 ரூபாய். அது என்ன கணக்குன்னு தெரியல. 69 ரூபாய், 79 ரூபாய் இதான வந்தது. 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு கொடுத்ததே 10 நாள் வேலை. அந்த 10 நாள் வேலைக்கு 69 ரூபாய், 59 ரூபாய். அப்ப டெல்லியில இருந்து சேர்ந்தது 350 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அந்த காசுலாம் எங்க போச்சு? உங்களுக்கு தானே கொடுக்கணும். ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்களாமா? அந்த காசை எடுத்து வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தேன், காலேஜ் கட்டினார்கள். எதனா இருக்கா? ஒன்னும் கிடையாது. எதுவுமே பண்ணல. ஏரி தோறுவார் கிணங்கள் ஏரியாவது தூர்வாரி கொடுத்தாங்களா? அதுவும் பண்ணல. காலேஜ் கட்டி கொடுக்கல. பள்ளிக்கூடம் புதுசா அரசு பள்ளிக்கூடம் எதனா நல்லபடியா நடத்தி பசங்களை படிக்க வச்சாங்களா? கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ், அரசு கல்லூரி இங்க கிடையாது. எல்லாத்துக்கும் 40 கிலோமீட்டர் போனோம். எங்க போனோம்? எதுவுமே இங்க இருக்க கிடையாது. எல்லாம் ஒண்ணு
திண்டிவனம் அங்க எங்கன்னா போகணும், இல்ல இந்த சைடு போகணும். 40 கிலோமீட்டர் நீங்க 3/4 மணி நேரம் எங்கன்னா போனீங்கன்னா தான் பசங்க காலேஜ் போக முடியும். அப்ப டெல்லியில இருந்து 100 நாள் வேலை திட்டத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த அத்தனை லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்கே போனது? 5000 ரூபாய் யார் கணக்கில் அப்படியே பத்திரமாக இருக்கிறது? இல்ல, போய்விட்டது. எங்க போச்சு? எங்கம்மா போச்சு? 5000 ரூபாய் வச்சு நீங்க என்னென்னமோ மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. புது பட்டு புடவை எடுத்துக்கலாம், கடனை அடைக்கலாம், இல்ல ஒரு 1/2 பவுன் தாலி வாங்கி போட்டுக்கலாம். என்னம்மா 1/2 பவுன் கூட கிடைக்காது 5000 ரூபாய்க்கு. ஆனா 5000 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு 5 வருடம் உங்களை ஏமாற்ற எல்லாரும் தயாராயிட்டாங்களாம்மா. எதுக்கு? இந்த 5 வருஷம் இன்னும் ஒரு 100 ஒயின் ஷாப் திறப்பாங்க. 2-3 மாசத்துக்கு 1000 ரூபாய் வராது, ஏன்னா சேர்த்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா நீங்க யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவர்களை நம்பி மறுபடி வாக்களித்தால் இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து நம் பிள்ளைகளை அவங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. மாசி மகம் வந்துச்சா பெருமுக்கல் மலையில? எல்லா சாமியும், ராவணபுரம் சாமி, கீழ்சிவரி சாமி, எல்லா சாமியும் மேல ஏறினாங்களா? 3 சாமி வந்து வளம் வருவாங்க. மயான கொள்ளையெல்லாம் சும்மா பேனருக்கு தான். நம்ம எப்படி சொல்லுவோம்? மசான கொள்ளைன்னு. மசான கொள்ளை என்றால் எல்லாரும் முதல்ல எனக்கு அப்பெல்லாம் தெரியும். நான் திருமணமாகி வந்தப்போ மசான கொள்ளையெல்லாம் அப்ப வருஷம் வருவேன். அப்ப பார்க்கும்போது விரதம் இருப்பாங்க, கோவில்ல காப்பு கட்டுவாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வேஷம் கட்டுவாங்க. வேஷம் எல்லாம் ஆடிட்டு ஊர் முழுக்க வேஷம் கட்டிட்டு ஊர்லாம் போய் சுத்தி வந்துட்டு அப்புறம் தான் வேஷத்தை கலைச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப அதிகமாக போதை பழக்கம், போதை பார்க்க சாப்பிட்டுட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சுக்கிறாங்களாம். என்ன இது அநியாயம்? அப்ப சின்ன பசங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்புன்றது எப்படி இருக்கு? பள்ளிக்கூடம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் வெளில வந்தோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் வெளில அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுலதான் இருக்கணும். அதையெல்லாம் மீறி எத்தனையோ பெண்கள் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் மீறி படிப்பதற்கு வெளியில வந்து கல்லூரி படிப்பு படிக்கிறாங்க, பள்ளிக்கூட படிப்புக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. திருப்பி நம்மளை கொண்டு போய் வீட்டுல வச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா பயம். எப்படி பெண்கள் பாதுகாப்பாக போக முடியும்? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பு என்ற ஒரு விஷயத்தை இந்த பெண்கள் எவ்வளோ காலம் போராடி வெளியில வந்த இத்தனை பெண்களையும் இந்த போதை பழக்கம், சாராய பழக்கத்தினால ஏற்படக்கூடிய தீமையினால பாதுகாப்பு கருதி மறுபடியும் வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கக்கூடிய கொடுமை திருப்பி உருவாயிட்டு இருக்கு. தர்பூசணி விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம பகுதி தான். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மரக்காணம், பிரம்மதேசம் எல்லாம் தர்பூசணி விவசாயம். அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க? தர்பூசணி வந்து ரொம்ப சிவப்பா இருக்கு, இது தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா தர்பூசணியை பத்தி ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தர்பூசணி செடியில வரும்பொழுது இளம் சிவப்பு ரோஸ் கலர்ல தான் இருக்கும். அதை அறுவடை செய்து 5 நாள் ஆகும், 3 நாள் ஆகுது. மார்க்கெட்டுக்கு போய் சேரும் போது அது என்ன கலர்ல? ரோஸ் கலர்ல இருக்குமா? டார்க் ஆயிடும். சிவப்பு கலர், அடர் சிவப்பு, நல்ல சிவப்பு கலர்ல ஆயிடும். அதுதான் தர்பூசணியோட தன்மை. அதுல யாரும் ஒரு விவசாயம் போய் ஊசி போட்டு அந்த தர்பூசணியை சிவப்பாக்க வேண்டிய அவசியமே இல்லை. போன வருடம் அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் வந்து லட்சக்கணக்கில் நஷ்டப்பட்டு போனாங்க. இன்னுமே அதுக்கு விடிவு காலம் பிறக்கல. ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தர்பூசணி கிட்டத்தட்ட டன்னுக்கு ஒரு 15,000-20,000 வரணும். வந்தாதான் லாபம், இல்லைன்னா லாபமா? கிடையாது. நம்ம ஊர்ல என்ன சொன்னாங்க? வேளாண் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதற்காக தனியாக ஒரு குழு அமைத்து ஆணையம் அமைக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அப்படி செய்யவே இல்லை. எந்த ஆணையம் அமைக்கல, விலையும் நிர்ணயம் பண்ணல. அதனாலதான் தர்பூசணி விலை அதிகமா போகிறதுக்கு பதில் கம்மியா போயிட்டு இருக்கு. தெரியும் இல்லையா அந்த கதையெல்லாம்? வேர்க்கலைக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? மல்லாட்டை. நீங்க வெளியூர்ல போய் சொல்லி பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. மணிலா கொட்டை, மல்லாட்டனா அந்த ஊர்ல என்னான்னு கேட்பாங்க. நானே அப்படிதான் கேட்டேன். கல்யாணம் ஆகி 1991, 1991 இங்க வரும்பொழுது மல்லாட்டன்னாங்க. என்ன மல்லாட்டன்னா ஏதோ ஒரு என்ன பயிர் போல இருக்குது இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கேன். கடைசியில பார்த்தா அது வேர்க்கல்ல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து மணிலா கொட்டையே மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வளமிக்க இந்த மாவட்டம் தான் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம். அத இன்னும் நல்லா நான் சொன்ன மாதிரி அது நீர்வளம், நிலவளம், மழை வளத்தெல்லாம்
அதிகமாக கொண்டு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாவட்டத்துல உப்பளங்களும் இருக்கு. அதை நம்பி ஒரு 2000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த மாவட்டத்துல தான் 25 லட்சம் டன் உப்பு இந்தியா முழுக்க போகுது தெரியுமா? இந்த மரக்காணம் பகுதியில தான் அதிகமாக உப்பளங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களாவே இருக்குது. அப்படி எத்தனையோ தொழில்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து மக்களை நல்லா வாழ வைப்பாங்கன்னு பார்த்தா தெருக்கு தெரு சந்துக்கு சந்து கடையை திறந்து விட்டு பசங்களுக்கு குடிப்பழக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைன்றாங்க. பேப்பரை தரங்க, தினம் ஒரு செய்தி. அப்படியே பதைக்குது நெஞ்சு. இப்ப அரசாங்கம் தான் அதை நம்மள பாதுகாக்கணும். அவங்களுடைய கடமை என்ன? நிறைய காவல்துறைக்கு நிறைய அதிகாரிகளை கொண்டு வர வேண்டும். நிறைய போலீஸ் ஸ்டேஷன் வரணும். அவங்க இருந்தா தானே நம்ம பாதுகாப்பு. அவங்க தானே நம்ம பாத்துப்பாங்க. அப்ப மகளிர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டதா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே போல இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு மகளிர் கோர்ட் வேணுமா? 50 கோர்ட் இருக்கணுமாமா? 20 கோர்ட் தான் இருக்கு. எத்தனை கேஸ் தெரியுமா? 15000 கேஸ். 7000 கேஸ் பெண்கள் மேல் நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் ரெண்டும் சேர்த்து. இன்னொரு 7000 கேஸ் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் மேல் நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைங்களை கொல்றது, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறது. இது அது ஒரு 7000, இது ஒரு 7000. இந்த 15000 கேஸ விசாரிக்க கூட முடியல. ஏன்னா நீதிமன்றங்கள் இல்ல. அப்ப ஒரு கொடுமை நடக்குதுன்னா அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு இங்க வழி கிடையாது. அந்த கொடுமை நடந்துருச்சு, அந்த நியாயமாவது வழங்கணும் அவங்களுக்கு. அதுவும் பண்ணல. அப்படியே கிடக்குது. அப்படியே கிடப்புல போட்டு பாதி கேஸ விசாரிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அதற்கு நிறைய நீதிபதிகளோ நீதிமன்றங்கள் கிடையாது. அப்ப பெண்களுக்கு நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? யாரும் பாதுகாப்பு, இவங்க பாதுகாப்பு கொடுக்கவே போறது இல்ல. நம்ம தான் நம்ம குழந்தைங்களை பாத்துக்கணும். அதானம்மா? என்ன பாத்துப்பீங்க? குழந்தைங்க ஏதாவது சொன்னா காது கொடுத்து கேளுங்க. எல்லாரும் இங்க பாக்குறேன், நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க, கையில குழந்தையோட வந்திருக்கீங்க. உங்க குழந்தை ஏதாவது உங்ககிட்ட சொன்னா காது கொடுத்து கேளுங்க. பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அந்த பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேன், எதிர் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஏதாவது சொன்னா என்னன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய தப்பு செய்யறாங்க. எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சவங்க மூலமா தான் வருது. தெரியாதவங்க கூட குழந்தைங்களை யாரும் கை வைக்கிறது இல்ல. தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு போய் தப்பு பண்றாங்க. அதனால உங்கள் குழந்தைங்க ஏதாவது சொன்னா காது கொடுத்து கேளுங்க, அப்புறமா தான் முடிவு பண்ணுங்க. குழந்தைங்க எது சொன்னா தப்பா சொல்லுது, பொய் சொல்லுது, அது ஏதோ ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு அடம் பிடிக்குதுன்னு நினைச்சு அத கவனக்குறைவா விட்டுடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகள் சொல்வதை காது கொடுத்து தாய்மார்களாகிய நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அவங்க நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள், மகளிர் வந்திருக்கீங்க, அதனால்தான் இதெல்லாம் சொல்றேன். இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்களை நம்ம செய்ய காத்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஊரை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன்ல, விழுப்புரம் மாவட்டம். இந்த ஊர்ல இருக்கும் பொழுதுதான் மருத்துவர் அன்புமணி, உங்க பிள்ளைக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? கிராம பகுதி மக்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லாலத்துல இருந்து யாரா வந்திருக்கீங்களா? நல்லாலத்துல தான் 1993, 95 மருத்துவர் அன்புமணி கிளினிக் வச்சிருந்தார். அங்கதான் 2 வருஷம் ஒரு கிளினிக் வச்சு, தனியாக ஒரு கிளினிக் வச்சு நடத்தி மருத்துவ சேவை கிராமப்புற மக்களுக்கு அப்ப செஞ்சுட்டு இருந்தாரு. நான் திடீர்னு வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு பஸ்ல கொடுத்து அனுப்புவேன். அப்போ அந்த நல்லாலம் அந்த மாதிரி அங்க அதிகமாக வரக்கூடியது எது தெரியுங்களா? சாலை விபத்து. அடுத்தது பாம்பு கடி. அப்பெல்லாம் பாம்பு கடிச்சா பழைக்கவே முடியாது. பாம்பு கடி, நாய்க்கடி, எல்லாம் அடிப்பட்டு அவ்வளோ பேரு கிராமத்துல இருந்து அத்தனை பேர் கிளினிக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அவசர சிகிச்சை பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்ப முடியும். ஏன்னா பாம்பு கடிக்கு மருந்து என்பது ஆஸ்பத்திரியில தான் கிடைக்கும். அதேதான் அவர் மனசுல வைத்து கொண்டு அவர் 2004, 2009 டெல்லியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புற மக்களுக்காகவே கொண்டு வந்த திட்டம் தான் கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அதனால்தான் 108 ஆம்புலன்ஸ் இந்த ஊர்ல இருந்து அந்த திட்டம் உதிச்சிருக்குது. கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு யோசனை பண்ணி டெல்லிக்கு போகும்பொழுது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கும் மக்கள் அடிபட்டா என்ன செய்வாங்க? பிரசவ வலி வந்தா என்ன செய்வீங்க? அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்? கஷ்டம். நடுராத்திரி பிரசவ வலி வருது,
எப்படி போவீங்க? எல்லா நேரம் பஸ் வருமா? சைக்கிள் டிராக்டர்ல தானே ஆஸ்பத்திரி போனோம். இப்ப யாருமே இல்லைன்னா என்ன போன் பண்றீங்க? 108 என்ற நம்பருக்கு போன் பண்ணா வண்டி உங்க வீட்டு வாசலுக்கே வந்து உங்களை கூட்டிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகுது. அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக அவங்க கொண்டு வராங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து பார்க்கப்பட்ட வைத்தியமா இருந்தாலும் சரி, இலவச வைத்தியமாக இருந்தாலும் சரி, பொண்ணு பையன் குழந்தை, சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க, விவசாயி, பெரிய பணக்காரங்க, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரே ஒரு முறைதான் அந்த ஊசியை ஒருத்தருக்கு போடணும். போட்டுட்டு அந்த ஊசியை தூக்கி போட்டுடணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய பிள்ளை, உங்க ஊர்ல பிறந்த அந்த பிள்ளை மருத்துவர் அன்புமணி தான் அந்த சட்டத்தை கொண்டு வராரு. திடமான எண்ணத்தோட மருத்துவர் அன்புமணி இருக்கார். அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில இருக்கிறார். தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டணியிலயும் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்ல நல்ல திட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியில எல்லா சகோதரர்களும் தயாராக இருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவரு 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்தார். ஆனா இன்னி வரைக்கும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பயன்பட்டு இருக்கு இல்லையா? அவ கேட்கறதுலாம் ஒண்ணுதான். நீங்க சகோதரிகளாகிய நீங்கள் அனைவரும் மருத்துவர் அன்புமணி பின்னாலும் அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலும் நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்லது செய்யணும். நல்லது செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நகை கடலாம் தள்ளுபடி ஆச்சா? எல்லாரும் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சீங்களா? 5 வருஷம் முன்னாடியே மூட்டு கொடுத்துட்றேன்னாங்களா? கொடுத்துட்டாங்களா? இல்ல, கொடுக்கவே இல்லை. அதான் பொய் வாக்குறுதி. இப்ப என்ன புதுசா வேற வாக்குறுதி கொடுப்பாங்க. அதையெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீங்க. மறுபடி அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம் பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக மதுவையும் போதை பழக்கத்தையும் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்திடுவாங்க. உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு. பசங்களுடைய நல்ல வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணா அன்புமணி பின்னாலே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.